ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம இன்ட்ராடேக்குள்ளே ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணலாம் அந்த டீட்டெயிலை நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ராடேனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பை அல்லது செல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. மார்க்கெட் ஹவர்ஸ் முடிகிறதுக்குள்ளாடி நீங்கள் பை பண்ண ஸ்டாக்ஸை செல் பண்ணியிருக்கணும். சப்போஸ் செல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பை பண்ணியிருந்துருக்கணும். ஓகேங்களா? இன்ட்ராடே ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணலாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பை அண்ட் செல் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதே போல் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓல்டு ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ்க்கு ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்டாக்கோட லோ ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணணும். ஓப்பன் ப்ரைஸும் ஹை வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஆன்லைனில் எப்படி நம்ம அந்த ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டாக் டவுன்லோட் பண்ணுறது, இந்த மார்க்கெட்டை நம்ம பார்த்தீங்கன்னா 9:15 ஓப்பன் ஆகும். நீங்கள் 9:30 10 o'clock நீங்கள் இந்த என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளாடி வந்து இந்த ஸ்டாக் வாட்ச்னு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் 50யோட எல்லா ஸ்டாக்ஸும் இங்கே லிஸ்ட் பண்ணி அப்டேட்டட் ப்ரைஸ் இங்கே உங்களுக்கு இதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பேஜில். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் போயிட்டு டவுன்லோட் சிஎஸ்வி இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? கிளிக் பண்ணுறேன். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த டேட்டா நான் அந்த சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஜஸ்ட் அந்த பேஜில் லிஸ்ட் பண்ண எல்லா டேட்டாவும் உங்கள் எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை பண்ணணுன்னா அந்த ஸ்டாக்ஸு ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கணும். அதே போல் செல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கணும் இல்லைங்களா? இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா ஸ்டாக்ஸோட நேம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹை வேல்யூஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லோ வேல்யூஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸ்மால் ஃபார்முலா நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் போயிட்டு ஜஸ்ட் ஓகே, உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரி காமிக்கிறேன். இஃப் ஓப்பன் ப்ரைஸ்னால் நம்ம எந்த காலத்தில் இருக்குது B2 ஈக்குவல் டு சி காலம் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ, கரெக்டுங்களா? சப்போஸ் சி, அப்போ C2 இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாக்ஸை செல் பண்ணணும். ஸோ செல். அப்புறம் இஃப் B2ன்னா ஓப்பன் ப்ரைஸ், சரிங்களா? பி காலத்தில் நான் செகண்ட் செல் எடுத்திருக்கேன். B2 ஈக்குவல் டு D2 அப்படின்னா லோ ப்ரைஸ் எடுத்திருக்கிறேன். ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஆயிடுச்சுன்னா பை ஆப்ஷன், கரெக்டுங்களா? ஸோ பை. இது ரெண்டுமே இல்லைன்னா நோ ஆக்ஷன் அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்படி நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஃபார்முலா இதுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ அதில் போயிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், எல்லாத்துக்கும் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோவாக இருக்குது. இந்த ஓப்பனும் லோவும் இங்கே பாருங்கள் சேமாக இருக்குது பார்த்தீங்களா? பை ஆப்ஷன் இருக்குது. ஹீரோ மோட்டார்ஸ் செல் இருக்குது. ஸோ ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் அண்ட் இது ஹை சேமாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 minutes to 5 minutes தான் ஆகும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி 9:30லேருந்து 10 o'clock இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் போய் டேட்டாவை டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்கள் பை அல்லது செல் பண்ணுறக்கூடிய இன்ட்ராடே ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கால்குலேஷன் அப்புறம் இந்த இன்ட்ராடே ட்ரிக் கண்டிப்பாக பிகினர்ஸ் அப்புறம் யாரெல்லாம் இன்ட்ராடே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.